ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ போல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், சின்ன ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் போதும். இது எவ்வளோ சிக்கன் பார்த்திங்கன்னா, இது 1 கிலோ சிக்கனுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் முழு மல்லி, தனியான்னு சொல்லுவாங்களே அந்த முழு மல்லி ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வரமிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன். இது நான் காரம் கம்மியாக தான் இங்கே சாப்பிடுவோம், அதனால தான் நான் ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றீங்கன்னா ஒரு 3 மிளகாய் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, இவ்வளோ தான் இது அரைக்க தேவையான பொருள். இதை வணக்கினதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய், இதை கீறி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்கிட்டேன். இதுக்கு என்ன பேர் இங்கே பார்த்திங்கன்னா வடக்கல்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் பொரிக்காஞ்சட்டின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இது பேர் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மிளகு, ஜீரகம், சோம்பு, வரமிளகு, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். போட்டு லேசாக வணக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். அது ரொம்ப வணக்குனா கசக்கும், கருகி போயிடும். அதனால் சும்மா போட்ட உடனே தூக்கி வெங்காயத்தை உடனே போட்டு ஃபுல்லாக வணக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வணங்கட்டும். ரொம்பவும் வணங்க தேவையில்லை, பச்சையாகவும் இருக்கக்கூடாது, ஒரு நார்மலாக வணக்கிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வணங்கிருச்சு. நம்ம லாஸ்ட் இறக்கும் போது மட்டும் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஏன்னா இது முதல்ல போட்டோம்னா கருங்கிரும், அப்புறம் கசப்பாக இருக்கும். அதனால் லாஸ்ட்டில் போட்டோம் ஆஃப் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு கொஞ்சம் வணக்கி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வணங்கிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இதில் தேங்காய் கீறி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் தூக்கி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிளறி விட்டுறலாம் அந்த சூட்லேயே. அவ்வளோதான், நம்ம வணக்கின பொருளெல்லாம் தூக்கி மிக்ஸி சார்க்குள்ளே போட்டு நல்லா மையாக அரைச்சிக்க வேண்டிதான். சூடு ஆறணுன்னு போடுங்க, சூடாக போட்டிங்கன்னா அவ்வளோதான், மூஞ்செல்லாம் வெந்து போயிடும். அதனால் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு எதுனாலும் அரைக்கணும். இல்லைன்னா அந்த ப்ரெஷராக இருக்கும், அப்போவே அந்த மூடி திறந்து ஃபுல்லாக தெரிச்சிடும். அதனால எப்போவுமே நம்ம சூடாக எதுவும் போட்டு அரைக்கக்கூடாது, ஆறுனதுக்கப்புறம் தான் போட்டு அரைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அது அரைச்சதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் அதே வடை சட்டி எடுத்து நல்லா கழுவிட்டு மறுபடியும் அடுப்புலேயே வச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா சட்டி ஃபஸ்ட்டு காயட்டும், தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இது போட்டுக்கலாம், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் எல்லாத்துலேயும் ஒரு 2 எடுத்துருக்கேன். ரொம்ப எடுத்தால் ரொம்ப வாசமாக இருக்கும், ஹோட்டலில் செஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுக்காண்டி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் 2 எடுத்துகிட்டு கொஞ்சம் சோம்பே எடுத்து போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குத்து போல் கருவேப்பிலை இதில் உருவி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வணக்கி விட்டு நல்லா வணங்கிருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வீட்டிலேயே அரைச்சி வச்சது தான், கடையில் வாங்கி போட்டால் அது என்னன்னு தெரியல, நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அதனால் நான் வீட்டிலேயே அரைச்சி யூஸ் பண்ணுவேன். நீங்களும் வீட்டிலையே அரைச்சி போட்டு பாருங்கள், அது உண்மையில் தனி டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கினீங்கன்னா அது எதுவும் நம்ம ஊறுகாய் தூக்கிக்குள்ளே போடுற மாதிரி தான் இருக்கும், எனக்கு அப்படி தான் இருக்கும், அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வணங்கிருச்சு. அதில் சிக்கன் மசாலா, நான் என்ன மசாலா போடுவேன்னா சக்தி மசாலா தான் நான் போடுவேன். இங்கே அது ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் கிரேவி மாதிரி செய்கிறதா இருந்தால் சக்தி மசாலாவுக்கு பதிலாக ஆச்சி சிக்கன் மசாலா போடுங்க, அது சூப்பராக இருக்கும். கிரேவிக்கெல்லாம் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சும்மா நார்மலாக வைக்கிற அந்த கூட்டு மாதிரி வைக்கிறதுக்கெலாம் ஆச்சி சூப்பராக இருக்கும். குழம்புக்கு பார்த்திங்கன்னா சக்தி போட்டுக்கலாம்.
இப்போ மசாலா போட்டாச்சு. கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா போட்டேன். இதை நல்லா வணக்கி விட்டுறலாம். இதில் என்னென்னா நீங்கள் பார்ப்பீங்க தக்காளியே போடலன்ட்டு. கோயம்புத்தூரில் தக்காளியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. எந்த குழம்புக்குமே தக்காளி சேர்க்க மாட்டாங்க. அங்கே எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி சேர்ப்பாங்க. இங்கே வந்து தக்காளி போடாமல் தான் எல்லா குழம்பும் வைப்பாங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்படி ஒரு நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஏன்னா அதுலேருந்து தண்ணி வரும். நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்ற தேவையில்லை. பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்தா ஃபுல்லாக அதுலேருந்து தண்ணி தான். இது நான் தண்ணி ஊற்றலை, அதிலே இருந்த தண்ணி தான். நல்லா சுண்டி வந்திருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு எவ்வளோ தேவையான தண்ணி கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வைக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன். அதனால ஒரு கிளாஸ் போல் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் சிக்கனு. இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கலாம் மசாலா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அவ்வளோதான், ரெடி. அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஊற்றியாச்சு. இதிலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னா இதில் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மிக்ஸி சாரெல்லாம் கழுவி இதில் ஊற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் போட்டிருக்கேன். அதனால கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து போடுங்க. இல்லைன்னா சப்புன்னு ஆயிரும், இல்லைன்னா அதிக உப்பாயிரும், சாப்பிட முடியாது, வாயில் வைக்கவே முடியாது. அப்படி எனக்கு நிறைய வாட்டி ஆயிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டேன். சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லா தலப்புலன்னு கொதிக்குது பாருங்கள். இது அப்படியே கொஞ்சம் மல்லித்தலை போட்டு சுற்றி மல்லித்தலை போட்டு ஒரு கிளறி விட்டு அப்புறம் சாப்பிட வேண்டிதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கோயம்புத்தூர் ஸ்டைல் சிக்கன் குழம்பு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். நான் பேச்சுக்கெலாம் சொல்ல, உண்மையிலே சூப்பராக தான் இருக்கும். உங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோந்தாங்க, குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இதுவரை கடைசி வரை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டால் நான் தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.